பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள். பணம் உங்களுக்காக வேலை செய்யட்டும். இன்றைய உலகத்தில் பெரும்பாலான மக்கள் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். காலை எழுந்து வேலைக்கு செல்வது, சம்பளம் வாங்குவது, கடன் கட்டுவது, மீண்டும் வேலைக்கு செல்வது, இதுவே பலரின் வாழ்க்கை சுழற்சி. ஆனால் சிலர் மட்டும் வேறுபட்ட முறையில் வாழ்கிறார்கள். அவர்கள் நேரத்திற்காக பணம் சம்பாதிப்பதில்லை. மாறாக அவர்கள் உருவாக்கிய அமைப்புகள், முதலீடுகள், சொத்துகள் மூலமாக பணம் தொடர்ந்து அவர்களிடம் வந்து கொண்டே இருக்கும். இந்த இரு வாழ்க்கை முறைகளுக்கிடையேயான வித்தியாசத்தை புரிந்து கொள்வதே உண்மையான நிதி அறிவின் தொடக்கம். ஏழை மனநிலை மற்றும் செல்வந்த மனநிலை. ஒரு சாதாரண மனிதன் என்ன நினைக்கிறான்? நல்ல படிப்பு படிக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், மாத சம்பளம் அதிகமாக இருக்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், கடன் வாங்கி வாழ்க்கை நடத்த வேண்டும். இதுதான் பெரும்பாலான மக்களின் சிந்தனை. ஆனால் செல்வந்தர்கள் வேறுபட்ட விதத்தில் சிந்திக்கிறார்கள். அவர்கள் கேட்கும் கேள்விகள்: எப்படி என் பணம் எனக்காக வேலை செய்யும்? நான் இல்லாத நேரத்திலும் வருமானம் வர என்ன செய்யலாம்? சொத்து என்றால் என்ன? கடன் இல்லாமல் செல்வம் உருவாக்க முடியுமா? பணம் சம்பாதிப்பதற்கு பதிலாக மதிப்பு உருவாக்க முடியுமா? இந்த சிந்தனை மாற்றமே வாழ்க்கையை மாற்றுகிறது. சம்பளம் அதிகமாக இருந்தால் மற்றும் பணக்காரனாக முடியாது. பலர் நினைப்பது, அதிக சம்பளம் வந்தால் நான் பணக்காரனாகிடுவேன். ஆனால் உண்மையில் அதிக சம்பளம் வாங்குபவர்களுக்கும் கடன் இருக்கும், இஎம்ஐ இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், சேமிப்பு இல்லாமல் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏனெனில் வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளும் அதிகரிக்கின்றன. ஒரு மனிதன் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது சின்ன வீடு தேடுவான். ஆனால் 1 லட்சம் சம்பளம் வாங்க ஆரம்பித்ததும் பெரிய வீடு, பெரிய கார், அதிக செலவு, இவை அனைத்தும் சேர்ந்து மீண்டும் அவனை பண அழுத்தத்திற்குள் தள்ளிவிடும். அதனால் செல்வம் என்பது சம்பளத்தில் இல்லை. செல்வம் என்பது சம்பாதித்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் இருக்கிறது. சொத்து மற்றும் பொறுப்பு இரண்டின் வித்தியாசம். பெரும்பாலான மக்கள் ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் பொறுப்புகளை சொத்துகள் என்று நினைக்கிறார்கள். உதாரணமாக, இஎம்ஐயில் வாங்கிய கார், கடனில் வாங்கிய வீடு, மாதம் செலவு மட்டும் தரும் பொருட்கள், இவை பலருக்கு பெருமையாக தோன்றலாம். ஆனால் அவை உங்கள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டே இருந்தால் அது உண்மையான சொத்து அல்ல. உண்மையான சொத்து என்றால் வாடகை வருமானம் தரும் இடம், லாபம் தரும் வியாபாரம், ஆன்லைன் வருமானம் தரும் சேனல்கள், முதலீடுகள், புத்தகங்கள், டிஜிட்டல் செய்தனல்கள், உங்களுக்காக தொடர்ந்து பணம் உருவாக்கும் அமைப்புகள். ஒரு விஷயம் உங்களிடம் பணத்தை கொண்டு வந்தால் அது சொத்து. பணம் எடுத்துக்கொண்டே இருந்தால் அது பொறுப்பு. இந்த ஒரு சிந்தனை பலரின் வாழ்க்கையை மாற்றும். பள்ளிகளில் கற்பிக்காத மிகப்பெரிய பாடம். பள்ளிகளில் கணிதம் கற்பிக்கப்படுகிறது, அறிவியல் கற்பிக்கப்படுகிறது, வரலாறு கற்பிக்கப்படுகிறது. ஆனால் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் பணத்தை எப்படி கையாளுவது. இதை பலருக்கும் யாரும் கற்றுத்தரவில்லை. அதனால்தான் அதிக சம்பளம் வாங்குபவர்களும் கடனில் சிக்குகிறார்கள். லாட்டரி வென்றவர்களும் சில ஆண்டுகளில் ஏழைகளாக மாறுகிறார்கள். திடீரென பணம் வந்தாலும் அதை பாதுகாக்க முடியாமல் போகிறது. பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது. அதை பாதுகாப்பது, பெருக்குவது, சரியான இடத்தில் பயன்படுத்துவது, இவைதான் உண்மையான நிதி அறிவு. பயம் மற்றும் பேராசை மனிதனை கட்டுப்படுத்தும் 2 சக்திகள். பலர் வேலைக்குச் செல்கிறார்கள். ஏன்? பணம் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம். பிறகு சம்பளம் கிடைத்ததும் தேவையில்லாத செலவுகள். ஏன்? ஆசை. இந்த 2 விஷயங்களுக்கிடையில் பலரின் வாழ்க்கை சிக்கிக் கொள்கிறது. பயம் வேலைக்கு தள்ளும், ஆசை அதிக செலவிற்கு தள்ளும். இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நிதி அறிவு தேவை. ஒரு மனிதன் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால்தான் பணத்தை சரியாக கையாள முடியும். பணக்காரர்கள் வேலை செய்யும் விதம் வேறுபடும். சாதாரண மக்கள் எப்படி வேலை கிடைக்கும் என்று யோசிப்பார்கள். செல்வந்தர்கள் எப்படி வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்று யோசிப்பார்கள். சாதாரண மனிதன் ஒரு சம்பளத்தை நம்புவான். செல்வந்தன் பல வருமான வழிகளை உருவாக்குவான். உதாரணமாக, முதலீடு, வியாபாரம், டிஜிட்டல் வருமானம், பங்குச் சந்தை, நிலம், காப்புரிமை வருமானம், சமூக ஊடகங்கள்,
அவர்கள் ஒரே வருமானத்தை மட்டும் நம்ப மாட்டார்கள். பணத்தை விட முக்கியமானது அறிவு. ஒரு மனிதனிடம் இன்று கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவனுக்கு நிதி அறிவு இல்லையெனில் சில வருடங்களில் அந்த பணம் மறைந்துவிடும். ஆனால் அறிவு இருந்தால் சிறிய பணத்திலிருந்தே பெரிய செல்வம் உருவாக்க முடியும், வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும், தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியும். அதனால் உண்மையான செல்வம் வங்கியில் இல்லை, அது மனிதனின் மூளையில் இருக்கிறது. தோல்வியை பயப்படாதவர்கள்தான் முன்னேறுகிறார்கள். பலர் தோல்வியடைந்தால் என்ன ஆகும், மக்கள் என்ன பேசுவார்கள், பணம் போய்விட்டால் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் தோல்வியை ஒரு பாடமாக பார்த்தார்கள். அவர்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டார்கள், மீண்டும் முயற்சினார்கள், அனுபவத்தை செல்வமாக மாற்றினார்கள். பயம் மனிதனை நிறுத்திவிடும், ஆனால் அனுபவம் மனிதனை வளர்த்துவிடும். பணம் சம்பாதிப்பது ஒரு மனநிலை. ஒரு மனிதன் முதலில் தனது சிந்தனையை மாற்ற வேண்டும். நான் முடியாது என்பதற்கு பதிலாக எப்படி முடியும் என்று கேட்க வேண்டும். பணம் இல்லை என்பதற்கு பதிலாக பணம் வர என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். வேலை கிடைக்கும் என்பதற்கு பதிலாக நான் என்ன மதிப்பு உருவாக்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும். சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். முடிவுரை: உலகத்தில் பலர் வாழ்க்கை முழுவதும் பணத்திற்காகவே வேலை செய்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். அந்த வித்தியாசம் சம்பளத்தில் இல்லை, அது சிந்தனையில் இருக்கிறது. உண்மையான செல்வம் என்பது அதிக சம்பளம் அல்ல, பெரிய வீடு அல்ல, விலையுயர்ந்த கார் அல்ல. உண்மையான செல்வம் என்பது நேர சுதந்திரம், மன அமைதி, கடன் இல்லாத வாழ்க்கை, தொடர்ந்து வருமானம் வரும் அமைப்பு, நிதி அறிவு. ஒரு மனிதன் தனது சிந்தனையை மாற்றும் நாளே அவனுடைய நிதி வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அதை புரிந்து கொள்ளும் மனிதனின் கையில் அது சக்தியாக மாறுகிறது.